கவர்மெண்டோட டிமானிட்டைசேஷன் இது பத்தின ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அதாவது 1000 மற்றும் 500 ரூபாய் செல்லாது அப்படின்ற மத்திய அரசோட அறிவிப்பால பெரம்பலூர் உழவர் சந்தையில விற்பனை ரொம்பவே மந்தமாகி இருக்கு. இது குறித்த ஒரு செய்தி. இதுதான் பெரம்பலூர் உழவர் சந்தை. இங்கு காய்கறிகள் மட்டுமின்றி பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் விலை குறைவாக இருப்பதால் உழவர் சந்தையையே இப்பகுதி மக்கள் அதிகம் நாடுகின்றனர். காய்கறி வாங்க வருபவர்கள் செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளையே வழங்குவதாகவும் இதனால் வியாபாரம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். 500 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இல்லைன்னா 2000 ரூபாய் புது நோட்டு தான் இருக்குது, 2000 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்க அப்படின்றாங்க. 2000 ரூபாய்க்கு சில்லறை எங்களால் கொடுக்க முடியல, நாங்கள் எங்கேயும் போய் மாற்றவும் முடியல. அதனால் வியாபாரம் ரொம்ப இதாக போயிட்டு இருக்குங்க. சில்லறை தட்டுப்பாட்டால் தேவையான அளவு காய்கறிகள் வாங்க முடியாமல் போனதால் ரசம், தயிர் சாதம் என தினமும் சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குமுறுகிறார்கள் பொதுமக்கள். டெய்லி பணப்புழக்கம் இல்லாதனால மார்க்கெட்டில் எந்த பொருளும் வாங்க முடியல, அவங்களால சில்லறை கொடுக்க முடியல. ஏன்னா பணத்தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கனால பொருள் விற்கல. எப்பொழுதும் கூட்டம் களை கட்டும் உழவர் சந்தை மத்திய அரசின் அறிவிப்பால் வெறிச்சோடி காணப்படுவதாக கூறுகிறார் ராஜகுமாரி. இந்த கீரையெல்லாம் அதிகமாக நஷ்டம் ஆகுதுங்க. 2000 ரூபாய் எடுத்துகிட்டு 10 ரூபாய்க்கு கீரை வாங்கிட்டு மிச்சம் சில்லறை கேட்டால் எங்களால் கொடுக்க முடியாதுங்க. அதனால் இந்த சில்லறை பிரச்சனையை அரசாங்கம் சரி பண்ணாதான் எங்களுக்கு வியாபாரம் நடக்கும். மத்திய அரசு பொதுமக்களின் சிரமத்தை உணர்ந்து விரைவில் பணப்புழக்கத்தை கொண்டு வந்தால் மட்டுமே சில்லறை தட்டுப்பாட்டுக்கு தீர்வு கிடைக்கும். பெரம்பலூர் உழவர் சந்தையில் உள்ள வியாபாரிகள் இந்த சில்லறை பிரச்சனைகளால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமே போய்விட்டதாக கூறி வருகின்றனர். மேலும் இந்த பிரச்சனையில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து ஆர் ராஜவேல்.